வணக்க மக்களே, சோழி முடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறதா இல்லை என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு சீரியஸாகவே புரியல. ஸோ இந்த வீடியோவில் இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த நாமினேஷன் லிஸ்ட்டுன்னு சொன்னோன்னே நீங்கள் இது என்னடா எல்லாரும் தான் வரப்போகிறாங்க, 10 பேர் தான் இருக்காங்க, வீக்கு கடைசி வந்துருச்சு, கண்டிப்பாக எல்லாரையும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் அதுதான் இல்லை அப்படின்னா ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து எஸ்கேப். 10 பேரில் 8 பேர் தான் நாமினேட் ஆகிருக்காங்க, ஒரு 2 பேர் எஸ்கேப்டு. ஸோ அந்த 2 பேர் யாராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது இப்போயே நீங்கள் வந்து கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லும்போது கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களாம் பார்க்கலாம், சரியா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் லைவ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முதல்ல இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய முதல் ஆள் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களில் இருந்து ரயான், டாஸ்க் பீஸ்ட் ரயான் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காரு. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ இருக்காரு. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜே விஷால் இருக்காப்புல, சரிங்களா? நான்காவதா தீபக் இருக்காப்புல. அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா அருண் ப்ரோ இருக்காப்புல. ஸோ இவங்க 5 பேர் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் அந்த 6வது ஆள், யார் அந்த 5வது ஆள் இல்லை, யார் அந்த 6வது ஆள் நாமினேஷனில் இல்லாத ஆள் அப்படிங்கிறது. ஸோ ஆண்கள் 5 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் மட்டும் நாமினேஷன் இல்லை. அதேமாதிரி பெண்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இல்லைன்னா தான் ஆச்சரியம். தொடர்ந்து 12வது வாரம் ரெக்கார்டு பிரேக் தான் அது சொல்ல போனால். அதுக்கான ஜாக்லின் முட்டு கொடுக்கணும்னு சொல்லிடாதீங்க. இது ஒரு ரெக்கார்டு தான் எனக்கு தெரிஞ்சு. தொடர்ந்து 13 வாரங்களாக நாமினேஷன் இருக்காங்க அப்படின்னா பெரிய விஷயம் தான். இது 13வது வாரம். அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் அவங்களுக்கு இவ்வளோ ஒரு ஃபேன் பேஸு. அவங்க என்னதான் நெகட்டிவிட்டி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஓட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான், சரிங்களா? ஸோ ஜாக்லின் பெண்களில், அடுத்து பவித்ரா ஜனனி, அப்புறம் மஞ்சரி, இந்த 3 பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வாரத்தோட எண்டிங்கில் இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் பெண்களில் நாமினேஷன் இல்லாத ஆள்னு. 2மே ஒரு மெயினான கேட்டகரின்னு வச்சிங்களேன். இந்த 2 பேருமே இல்லை. யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் அழகன் முத்துக்குமரனும், அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்யூட்டில் வந்து சௌந்தர்யா, 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் இல்லை. ஸோ இந்த 8 பேரில் இந்த வாரத்தில் எவிக்டாக போகிற ஆள் யார் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அதையும் வந்து கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. ஆல்ரெடி ப்ரெடிக்ட் கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்களாம் உங்களை புத்திசாலி, நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இந்த வாரம் எவிக்டாக போகிறது யார் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் போட்டு விடுங்க. என்னோட பர்ஸ்பெக்டிவ் படி இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரயான், விஜே விஷால் 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாயசம் போட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மிட் வீக் எவிக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதில் யார் எவிக்டாக போகிறா அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ நான் அப்டேட் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். என்னோட ப்ரெடிக்ஷன் ரயான், விஜே விஷால் 2 பேருக்கு இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு டவுட் இருக்குது. இடையில வந்து டிடிஎஃப் டாஸ்க் இருக்கு இல்லையா, இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு. இந்த வாரத்தில் வந்து அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கில் இதில் உள்ள யாராவது ஒருத்தவங்க வின் பண்ணி டிடிஎஃப் எடுத்துட்டா, எவிக்ட் ஆகக்கூடிய ஆள் டிடிஎஃப் எடுத்துட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.